சூப்பரான ஒரு சிக்கன் கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து வதக்குங்க. இது இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிகப்பு, மஞ்சள், பச்சை 3 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன். போன்லெஸ் சிக்கன் பீஸை ஒரு 20 மினிட்ஸ் வெறும் மஞ்சள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன். அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே சிக்கனும் தண்ணி விடும், ஸோ அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பாட்டை ஓப்பன் பண்ணி உங்களோட சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட வேக விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கொத்தமல்லி இலைகளை தூவி 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பரான சிக்கன் கேப்சிகம் கிரேவி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.